என் அன்பு குழந்தையே, என்னுயிர் மகளுக்கு நான் தரும் உத்திரவாதம் இது. என்ன அப்பா, எப்பொழுது மகளுக்காகவே தான் பேசுகிறீர்கள், மகனுக்கு ஒன்றும் இல்லையா என கேட்கின்றாய். ஆன்மாவில் ஏது வேறுபாடு? எனக்கு மகளும் நீயே, மகனும் நீயே. ஏனென்றால் நான் உடலோடு பேசுவதில்லை, ஒவ்வொரு முறையும் உன்னுடைய ஆன்மாவோடு பேசுகின்றேன். எனவே நான் மகள் என்றாலும் மகன் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். ஆன்மாவில் ஏது வேறுபாடு? என் பிள்ளை நலம்தானே? என்ன அப்பா, நலமாக இருக்கின்ற விஷயங்களா நடந்து கொண்டிருக்கின்றது? வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையில் நலம்தானே என்று கேட்கிறீர்களே, இது சரியா அப்பா என்று என்னை பார்க்கின்றாய். என்ன செய்வது கண்மணி, உனது தலையெழுத்து, உலகின் நியதி அப்படி இருக்கின்றது. இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் போன ஜென்ம கர்மா உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லியே பழக்கப்பட்ட நான் இனி அப்படி சொல்ல மாட்டேன். என் பிள்ளையே, உனக்கு இளைப்பாறுதல் என்பதே இல்லை. எந்த பக்கத்திலிருந்தும் எப்போதும் திகில் தரும் செய்திகள் உன்னை நோக்கி வருமோ என்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கின்றது. நம்பியவர்கள் மோசம் செய்து விட்டார்கள் என்று நொந்து போன மனதுடன் இருக்கின்றாய். என்னுடனே இருக்கிறீர்கள் என்று சதா சர்வ காலமும் சொல்கின்றீர்கள் அப்பா, ஆனால் எனக்காக எதுவுமே செய்யவில்லை என்று என்னிடம் ஏங்குகின்றாய். ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய அப்பா சர்வ வியாபி. இதை முழுவதுமாக உணராமல் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீயே உன்னுடைய போராட்டத்தை கையில் எடுக்கின்றாய். பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய விதத்தில் செயல்களை செய்து முடிக்கின்றாய். உன்னுடைய போராட்டங்களை நீதான் போராடி ஆக வேண்டும், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் உன்னுடைய அப்பாவாக நான் ஒருவன் இங்கு எதற்கு இருக்கின்றேன்? நீ எதை செய்ய நினைத்தாலும் என்னை உன்னோடே அழைத்துக்கொள், என்னிடம் வந்து கூறு. நாம் இருவரும் சேர்ந்து போராடுவதே உன்னுடைய பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க வழிவகுக்கும். என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்துக் கொள்ள முடியாது. என்னை அறியாதவர்களுக்கு எனது சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது. எனவே எதை செய்ய தொடங்கினாலும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு செல். அப்படி செய்யும் போது எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக அமையும். எந்த திகில்களும் உன்னை சூழ நான் விடமாட்டேன். நீதானே நான் பெற்ற பிள்ளை, உன்னை சஞ்சலமும் ஆபத்தும் சூழ்ந்து கொள்ள அனுமதிப்பேனா என்ன? தைரியமாக போ கண்மணி. இதோ நீ ஆறுகள் மீது நடப்பாய், ஆனால் இவை உன்னை மூழ்கடிப்பதில்லை. நீ வனாந்திரத்தில் நடப்பாய், உன்னுடைய கால்களில் முற்களோ கற்களோ குத்துவதில்லை. நீ பாலைவனத்திலேயே இருந்தாலுமே கூட உன்னுடைய பாதங்கள் சூட்டை உணராதே. இது என்னை சரணடைந்த என் பிள்ளைகளுக்கு நான் தருகின்ற உத்திரவாதம். உனக்கும் இது இன்று முதல் உண்டு. வழியே இல்லையே, எந்த வழியும் தெரியவில்லையே, நான் எப்படி தப்பிப்பது என்று கலங்காதே. இல்லாத வழியை உருவாக்குவதும் நானே. வழிநடுக்க நிழல்களையும் கனிகளையும் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதும் நானே. தாகத்தின் போது குளிர்ந்த நீராய் உன்னுடைய வயிற்றை குளிர்விப்பதும் நானே. உன்னை கொண்டு போய் சேர்ப்பதும் நானே என்பதை அறிந்து கொள். இதோ உன் மீது இறக்கப்படும் மலரை நான் உருவாக்குவேன். இனி ஒருபோதும் நீ அனாதையாக உணராதே. உன்னை சுற்றி நல்ல உண்மையான உறவுகளை நான் உருவாக்கி தருகின்றேன். என்னை முழுவதுமாக நம்பு. என்னை முழுமையாக சரணடைந்து பொறுமையாக காத்திரு. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். குழந்தையே, நீ கடினமான சூழ்நிலைகளை கடந்து சென்று விட்டால் அதன் பிறகு நிச்சயமாக இனிமையான பல சூழ்நிலைகளை நீ அடைந்தே தீர்வாய். இது இயற்கையின் நியதி. இரவு கடந்து எப்படி பகல் வருகின்றதோ அதே போல துன்பம் கடந்து இன்பம் நிச்சயமாக வரும். ஆனால் அதற்கு பொறுமை தேவை. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இதை முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னை சந்திக்க என்னுடைய ஆலயம் வா. நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பதற்காக நான் உனக்காக காத்திருப்பேன். தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள். இப்பொழுதும் இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே? சோதனையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை அழவைத்து பார்ப்பதற்காக அல்ல. முதலில் உனக்கு ஏன் சோதனைகள் வருகின்றது, சோதனைகள் மூலம் நீ என்ன பெறப்போகின்றாய் என்பதை முதலில் தெரிந்து கொள். பொதுவாக மனிதர்கள் அவர்களுக்கான சோதனைகளை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கின்றனர். சோதனைகளை சந்திக்கும் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் உண்மையான முகம் வெளிவருகின்றது. மனிதர்களின் உண்மையான குணங்களை அறிவதற்காகவே நான் சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றேன். கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எனது பார்வையில் பெரிதாக ஒன்றும் வித்தியாசமில்லை. கெட்டவர்களாவதும் நல்லவர்களாவதும் அவரவருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையான குணத்தை வெளிப்படுத்துபவனே தீரன். சில சந்தர்ப்பங்களில் இறைவன் கூட நமது வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பதில்லை. அப்படி எந்த உதவியும் இன்றி சோதனைகளை கடந்து வருபவர்கள் சோதனைகளை வென்றுவிட்டனர் என்று அர்த்தம். குழந்தையே, உன்னை நான் சோதிப்பதற்கான காரணமும் உன்னை பற்றி நீ முழுமையாக அறிவதற்கே. அதை பற்றி நான் அறிவதற்காக அல்ல. எனக்குத்தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று நன்றாக தெரியுமே. நான் அப்படி செய்வது உன்னை பற்றி நீயே முழுமையாக அறிந்து கொள்வதற்காகத்தான். உன்னை பற்றி முழுமையாக நீ அறிந்து கொண்டால்தான் உன்னை நீயே முழுமையாக திருத்திக் கொள்ள முடியும். இல்லை என்றால் உன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக உனக்கு வாய்ப்புகளே அமையாமல் போய்விடும். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறுவதில்லையே என் கண்மணி. அதனால் உனக்கு எத்தகைய சோதனைகள் எந்த சூழ்நிலையிலும் வந்து ஆட்கொண்டாலும் சரி, எந்த தவறும் செய்யாமல் நேர் வழியில் நட. நான் உனக்கு என்றும் துணை நிற்பேன். அப்பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும். கலங்காமல் காத்திரு என் கண்மணி. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டன என்று உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய். முட்கள் உன் காலில் குத்தியதால் தான் நீ அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவா